வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஃபிஎஸ் தெரிந்தும் தெரியாததும் சேனல். இந்த வீடியோவில் நாம் நம்மளோட பூமி எப்படி பொல்யூட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஸ்மோக், அப்புறம் வண்டியிலேருந்து வர ஸ்மோக்கு, குப்பை எரிக்கிறது, இந்த மாதிரி இதிலிருந்து வருது. இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னா, நம்மளுக்கு மூச்சுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் வாட்டர் பொல்யூஷன். இது இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர அந்த வேஸ்ட்டு, அப்புறம் ஆயில், பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்மளோட கடலுக்கு போய் சேர்ந்து இந்த வாட்டர் பொல்யூட் ஆகுது. இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி அழுக்காகுது. அப்புறம் கடலில் இருக்கிற மீன் இதெல்லாம் செத்து போகுது. தேர்டு லேண்ட் பொல்யூஷன். இது எப்படி ஆகுதுன்னா, இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர அந்த கெமிக்கல் வேஸ்ட்டு, அப்புறம் நான் போடுற இந்த பிளாஸ்டிக், இதெல்லாம் நம்மளோட லேண்டை பொல்யூட் பண்ணுது. இதனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், டிசீசஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். இது நம்மளோட வெஹிக்கல்ஸ்லேருந்து வர நாய்ஸ், அப்புறம் அந்த பெரிய மிஷின்ஸ்லேருந்து வர நாய்ஸு, அப்புறம் ஸ்பீக்கர்லேருந்து வர்றது, ஃபேக்ட்ரியோட சத்தம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட சத்தம், இந்த மாதிரி நிறைய சத்தம் நாய்ஸ் பொல்யூஷன் மேக் பண்ணுது. இதனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட் குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் நம்ம போடுற அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட், அப்புறம் மற்ற வேஸ்டெல்லாம் நம்மளோட ஏர்த்தை ஹீட் பண்ணுது. இதனால அண்டார்டிக் அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்க ஐஸ் கட்டியெல்லாம் அப்படியே கலந்து கடல் கூட கடலாக கலந்துடுது. இதனால கடல் மட்டம் அதிகமாகி நிலமட்டம் கம்மியாயிட்டு இருக்கு. இதுதான் குளோபல் வார்மிங். இந்த பொல்யூஷன் நம்ம பூமியை எப்படி காப்பாற்றலாம்னா, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணலாம். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பேகையெல்லாம் ரீயூஸ் பண்ணுங்க. அப்புறம் ரீசைக்கிளும் பண்ணலாம். அப்புறம் முடிஞ்சளவுக்கு சோலார் பவர் அண்ட் விண்ட் பவர் மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. நிறைய மரங்கள், செடிகளை எல்லாம் நட்டால் இந்த கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சு ஆக்சிஜன் லெவலும் அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு உங்களோட வெஹிக்கிளை பயன்படுத்தாமல் பப்ளிக் வெஹிக்கிளை பயன்படுத்துனீங்கன்னா வண்டியிலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு லெவலும் கம்மியாகும். அப்போ வாட்டர் லீக்கெல்லாம் இல்லாமல் இந்த சவனெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா வாட்டர் வேஸ்ட் ஆகாது. அப்போ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக் மாதிரி பயன்படுத்துங்க. இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் இதே மாதிரி பண்ண சொல்லுங்க. இதனால நம்மளோட பூமி பொல்யூட் ஆகிறது கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.